டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு 2025ல நீங்க தயாராக போறீங்களா? ஓகே, உங்களுக்காக இந்த வீடியோ. என்னன்னா 2025ல இந்த 2 எக்ஸாம்ஸும் இருக்கு. ஓகேங்களா, குரூப் 1 இருக்கு, குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு, எல்லா எக்ஸாமினேஷனும் வரப்போகுது. ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தா இப்போ டிசம்பர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்கோர் ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 140, 150, 160 இந்த ரேஞ்செலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால வந்து சிவிக்கு வந்து செலக்ட் ஆக முடியாமல் இருக்கும். குரூப் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அதில் வந்து வருமா வராதான ஒரு டவுட் இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் இயருக்கான பிளானை இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளானை இப்போவே திட்டமிட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அடுத்த நம்ம 2025ல் எக்ஸாம் வரதுக்கு 6 மாதம் இருக்குது, 7 மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இப்போ இருந்து என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ நாள் நமக்கு வந்து எடுத்துக்கும், எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு இதாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டடி பிளானாக மேக் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம உங்களுக்கு ஈஸியாக அக்சசபிளாக கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்கனவே வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் வீடியோ கிளாஸ் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு புதிய பிளானை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். லாஸ்ட் இயர் இது வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே வந்து கொண்டு சேர்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட் சீரியஸை நீங்கள் எப்படி ஆக்சுவல் எக்ஸாம்ஸில் எழுத போகிறீங்களோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வீட்டில் இருந்தே உட்காந்து நீங்கள் அந்த இடத்துல எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எதை படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் ஒரு பிகினர். ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளானை இதில் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். அந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி வாரம் வந்து ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டார்கெட். நம்ம இவ்வளோ பெரிய போர்ஷன் கடல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குரூப் 4 சிலபஸையும் குரூப் 2 சிலபஸையும் எடுத்தோம், அதை பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம வந்து உங்களை படிக்க வைக்க போகிறோம். அப்போ முதல் வாரத்துக்கு முதல் இலக்காக நம்ம என்ன டார்கெட் வச்சு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எழுந்து இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், அடுத்த வாரம் என்ன பண்ணப்படும், அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் முன்கூட்டியே திட்டமிட்டுட்டோம். அப்படிங்கிறதுனால இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த பிளான் ஏன்னா நம்ம எல்லா டெஸ்ட் சீரியஸுக்குமே அதை நம்ம வந்து முன்னாடியே பண்ணிடுவோம். இதாங்க பிளான், இப்படி ஒரு பிளானை போட்டுக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க, சரியா, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்குமே ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் பிரிண்ட் அவுட்டையும் உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் மெட்டீரியலை வந்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எங்கே படிக்கணும், எந்தெந்த லெசன் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியே படிக்கணுமா, என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு கொடுத்துட போகிறோம். சரியா? ஸோ அப்படி டெஸ்ட் 1 அப்படின்னா இந்த டார்கெட் 1 அப்படிங்கிறதுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் புக்ஸாக வேணும்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஸ்கூல் புக், எஸ்சிஆர்டி புக், சமச்சீர் புக் இது வந்து நீங்கள் நம்மக்கிட்ட அது சிலபஸ் பேஸ்டு கலெக்ட் பண்ணது எல்லாமே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணி இந்த புக்கில் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து நிறைய முறைகளை நம்ம வந்து பண்ணுறோம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் வந்து ஆப்பில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து எழுதலாம், சிஸ்டமில் எழுதலாம், அது இருக்குது. ஸோ சில பேர் வந்து சார் எனக்கு வந்து ரிட்டனில் ஓஎம்ஆரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை நம்ம வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மாதிரி பிரிண்ட் அவுட்டை எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அனுப்பிட போகிறோம். இது உங்கள் வீட்டுக்கு உங்கள் கைக்கே வந்துட போது கொரியர் மூலமாக, போஸ்டல் மூலமாக அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை படித்து முடிச்சிட்டிங்க, கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிடக்கூடாது. கொஷின் பேப்பர் வந்தாச்சு, சரிங்களா? இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுடைய அடுத்த எக்ஸாமுக்கான திட்டமிடலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணக்கூடியது. வந்தாச்சு, நம்ம போர்ஷனை படிச்சிட்டோம், டார்கெட் 1 படிச்சிட்டோம். இப்போ கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணுறோம். சரியா? ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட போகிறோம். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 200 கேள்விகளையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்சர் ஷீட்டும் நம்ம கொடுத்துருவோம். எந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற ஆன்சர் லிஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம், 200க்கு நம்ம வந்து 180 பண்ணியிருக்கோமா, 190 பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூவேஷன் ஷீட். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் உங்களுடைய மார்க்ஸ் என்டர் பண்ணிட்டே வரலாம். உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் எனக்கு டவுட் இருக்குது, ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ்லாம் இருக்குது சார், எனக்கு வந்து அது புரியல, சொல்யூஷன் புரியல, எக்ஸ்ப்ளனேஷன் தெரியலன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், சரிங்களா? ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து கொடுத்துட போகிறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சொல்யூஷனை நீங்கள் உங்களோட நோட்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கான பிளான் பிடிஎஃப் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, வச்சுக்க போகிறோம், ஃபாலோ பண்ணுறோம்.
இதை ரிப்பீட் பண்ணுறோம் சரிங்களா. சிவில் தாங்க ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஒரே நாளில் நம்மளால் வந்து இத்தனை சிலபஸை முடிக்க முடியாது, தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் ஒரு டெஸ்ட்டை முடிச்சு நம்ம அடுத்த டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி வெயிட் பண்ணி லேட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படிலாம் இருந்தால் இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹோம் டெஸ்ட் பேட்சோட ஒரே நோக்கம் ஒரு கன்சிஸ்டாக ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு பிளான் தேவை, பிளான் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு தேவை. ஓகே, ஸோ ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, இருந்தாலும் அவங்க ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு ஸோ ஓஎம்ஆர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு எழுதுறதுக்காக கொஷின் பேப்பரை பிடிஎஃபாக கொடுத்தாலும் எழுதுவாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து பிடிஎஃபை அதையும் மொபைலில் தான் பார்க்கணும் சரியா. ஸோ அதையும் மொபைலில் பார்த்து வந்து எல்லாராலையும் எழுத முடியும் அப்படின்னா கஷ்டம். ஸோ கொடுத்தா போயிட்டு எல்லாரும் எத்தனை பேரால் போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்க முடியும். ஸோ வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க மினிமம் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி போயிட்டு நம்மளால் வந்து பண்ண முடியாது, இதனாலேயும் நேரம் வேஸ்ட் ஆகும். ஸோ வீட்டிலேருந்தே படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுக்க போகிறோம். பிளான் இருக்க போகுது, கொஷின் பேப்பர் இருக்க போகுது, ஓஎம்ஆர் ஷீட், ஆன்சர் கீ, சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச்சு வீட்டிற்கே உங்களுக்கு வந்து வினாத்தாள். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இருந்த இடத்துலேயே உட்காந்து கொஷின் பேப்பர் வந்துருச்சா ஓகே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், மார்க் செக் பண்ணிக்கலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. பார்ட் டைம், ஃபுல் டைம், எந்த யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான ஒரு பிளான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பேட்ச் பற்றினும் ஒரு சின்ன அப்டேட்டும் ஸோ உங்களுக்காக ப்ரிப்பரேஷனுக்கு இது எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் தான் இது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பிளான் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். இந்த பிளான் ஃபீட் எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா. இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாருமே பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஏற்கனவே லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணோம், பட் அதே கொஷின் பேப்பர் இல்லை, வேறு செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ புதுசாக தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து ஓல்டு புக் படிக்குமா, சரி லாஸ்ட் இயரே நாங்கள் ஓல்டு புக்கோட தான் இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ இந்த டைமையும் அதுக்கான தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுவும் இருக்கும். ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொஷின்ஸ் எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ஒரே டைமில் எங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்னா இருக்காது, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். ஒரு 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு 10 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பரை முதல்லையே உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அனுப்பும் போதே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு தான் பிளான். ஸோ இது கம்ப்ளீட்டான ஒரு பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியானதும் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே அடுத்த 15 டேஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேங்களா. அதாவது இப்போ இருந்து அட்மிஷனையும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் குரூப் 4 குரூப் 2க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா. தேவைப்படுறவங்க என்ன மீடியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய பேட்ச், மேக்ஸ் வந்து பைலிங்குவல் இருக்க போகுது சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த மீடியம் அப்படிங்கிறத கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு நான் அப்டேட் பண்ணுவாங்க, பிளான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன டேட் சார், எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், ஒரு 25 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளான் பிடிஎஃப்பில் பார்க்கலாம், அதை வந்து கொடுக்குறேன். கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ஓகேங்களா, மேக்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தமிழில் இருக்க போகுது, பைலிங்கல் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ 200 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு வீக்லியாக இருக்க போகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார், 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் சார். அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கிற மாதிரி நம்ம அனுப்பிச்சிருவோம் சரிங்களா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சார் ஜாயின் பண்ணணும் சார், எனக்கு வந்து இப்போவே வந்து இந்த மாதிரியான ஒரு பிளானாக வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஸோ என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் எல்லாமே பிரிண்ட் அவுட் தான், உங்களுக்கு வந்து பேப்பரில் வரக்கூடியது தான் சரிங்களா. ஸோ அந்த கவரில் வரும். ஸோ லாஸ்ட் இயர் பண்ணதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ செட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பிரிண்ட் அவுட் இருக்கும். கொஷின் பேப்பர் எத்தனை செட் அனுப்புகிறோம், ஒரு 10 கொஷின் இப்போவே அனுப்பிச்சிடறோம் அப்படின்னா ஸோ அந்த 10 கொஷின் பேப்பருக்கான பிரிண்ட் அவுட் இருக்க போகுது சரிங்களா. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் இருக்க போது நீங்கள் எழுதுறதுக்கு தேவையானது, ஆன்சர் கீ வந்து இருக்க போகுது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குரூப்பில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து புக்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்கக்கூடிய கம்பைன்டு பேட்ச் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வேணுனாலும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஓகே. ஸோ கம்பைண்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சில ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சார் இதுக்கு வந்து என்ன சார் ஃபீஸ் இருக்க போகுது? ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஒரு 60 பேஜ் 70 பேஜ் இருக்கக்கூடிய 200 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பேட்சஸை முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் ஃபீஸில் எல்லாராலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, சரிங்களா. ஸோ பெரிய ஃபீஸ் எல்லாம் வைக்கல, சரிங்களா. அண்ட் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2299 இந்த ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம், சரிங்களா. இது எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டது, சரிங்களா, பிரிண்ட் பண்ணது. ஓகே, இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து குரூப்பாக ஜாயின் பண்ணலாம், அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 2 பேர் 3 பேர் ஜாயின் பண்ணி வந்துட்டு சிஎஸ் பை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க, அவங்க எழுதலாம். எத்தனை பேர் அதை பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இது மாதிரி கேங்காக வந்து நீங்கள் எழுதுறவங்க எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அந்த டைம் பார்க்கும்போது இன்னும் காசு வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆன்லைன் டெஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது, ஒருத்தர் தான் அதை அக்சஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டில் வந்து அன்லிமிட்டட் டைம் வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வந்து குரூப்பாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அண்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் படிக்கிறனாலும் ரொம்ப மினிமம் ஃபீஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், ரிவிஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் மட்டும்தான், சரிங்களா. இதிலேயே கொரியர் இது எல்லா காஸ்ட்டும் எங்களுக்கு ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸுமே இருக்குது. நாங்கள் 4 வாட்டி அனுப்பினாலும் எங்களுக்கு ஆகக்கூடிய கொரியர் செலவு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ என்ன கம்மியான ப்ரைஸில் வந்து இது கொடுக்க முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணுறோம். நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 100 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சரியா. நம்ம 60 பேஜ் 70 பேஜ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, எடுக்கிறோம், சரிங்களா. ஸோ 100 ரூபா ஆகுது 70 ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே ஒரு 1500 ஆயிடுச்சு, சரிங்களா. இது இல்லாமல் நாங்கள் வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான கொரியர் காஸ்ட் வந்து இருக்கும்னு இருக்குது, சரிங்களா. ஸோ இது எல்லாமே கொஸ்டின் எடுக்கணும், ஸோ அவங்களுக்கான இது மற்ற ஒர்க்கு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இன்க்ளூட் பண்ணி தான் இது. ஓகே, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது தான். ஓகே, ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபீஸில் இப்போ வந்து பண்ணுறோம், சரிங்களா. லாஸ்ட் இயர் என்ன ஃபீஸ் கொண்டு வந்தோமோ அதே தான், சரிங்களா. ஸோ தேவைப்படுறவங்க 9994359181 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டான பிளான் பிடிஎஃப் வீடியோவும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் கொடுக்குறோம். பட் இப்போ ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக அட்மிஷனை பண்ணிவிட்டு உங்களுடைய சீட்ஸை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எப்பயுமே ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதை பற்றி அப்டேட் பண்ணுறதுக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த இயர்லி பேர்ட் ஆஃபர் வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, ரைட். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது, சரியா. பிளான் பிடிஎஃப் இருக்க போகிறது பற்றின டீட்டெயில்ஸ், ஃபுல் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எப்படி வந்து என்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம், எப்படி வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஹோம் டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு சிம்பிளான அப்டேட். ஓகே, ஸோ முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் தான் இது, சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க முடிவு பண்ணியாச்சு, அதுக்கான மெட்டீரியலை ரெடி பண்ணி ஆகணும், ஒரு பிளான் வேணும், பிளான் பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போக முடியும். ஓகே, நம்ம எவ்வளவோ தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க தான் நம்ம அந்த தூரத்தை அடைய முடியும். ஸோ எடுத்த உடனே நம்ம போய் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரே ஜம்பில் அங்கே போயிட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைங்க, உங்கள் சைட்லேருந்து எடுத்து வைங்க. இது ஈஸி கிடையாது, அதுக்காக ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸும் இல்லை. எக்ஸாமை கிளியர் பண்ணுறது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுங்க, சிம்பிளான விஷயம், சரிங்களா. மொத்தமாக ஏனோ தானான்னு படிக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்களுக்கும் அந்த செட் ஆஃப் கொஷின்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியான கொஷின்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோம் டெஸ்ட் பேட்ச் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் எங்களுக்கு தேவைப்படும், அதை கொடுங்க போதும். நம்ம வந்து ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொன்றா பிளான் கொடுக்கும்போது அது எல்லாமே வீடியோ இனி வரப்போகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க, சரிங்களா. 1 or 2 days 2-3 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பிடிஎஃப் வந்துடும்.
ஓகே, அடுத்து பேட்ச் ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயில்டாகவும் இன்னும் வேணும்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ ஹோம் டெஸ்ட் பேட்ச்னு இப்படி ஒன்று இருக்க போகுது. ஸோ இதில் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.